ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி என்பது கடவுள் நமக்கு எவ்வளவு கொடுத்தார் என்பதில் அல்ல, மாறாக நம் உள்ளங்கள் எவ்வளவு நிறைவாய் உள்ளது என்பதில்தான் அடங்கியுள்ளது. நன்றி உணர்வு என்பது கடவுள் நமக்கு எவ்வளவு கொடுத்தார் என்பதை அல்ல, மாறாக நம் உள்ளங்கள் எவ்வளவு நிறைவாய் உள்ளது என்பதில் அடங்கியுள்ளது. நன்றி உணர்வு என்பது ஓர் கடமை. இது நற்பண்புகளின் தாய். ஒரு மனிதனின் உண்மையான முகத்தையும், ஒரு மனிதனின் உண்மையான பண்பையும், ஒரு மனிதனின் உண்மையான உணர்வையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாயின் அவர் எப்படி நன்றி உணர்வு மிக்கவராய் இருக்கின்றார் என்பதில்தான் அடங்கியுள்ளது. இயேசுவில் அன்பிருக்கினியவர்களே, கடந்த நாட்களில் புனித லூசியா வழியாக இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த இந்த விழாவை நாம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். பல்வேறு வகையான நன்மைகள், மகிழ்ச்சிகரமான செயல்கள், வாழ்வில் நாம் எண்ணி நின்ற ஒவ்வொரு காரியங்களையும் கண்ணொளி தாய் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிவேக உலகம், அவசரமான உலகம், நன்றி உள்ளவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று அனுதினமும் நாம் நம்முடைய அனுபவங்களால் அனுபவித்து கொண்டிருக்கின்ற உலகம். நன்றி உணர்வு உண்மையில் உயிர் வாழ்கின்றனவா என்று கூட பல நேரங்களில் சிந்திப்பவர்களாகவே நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், எல்லா காரியங்களும் இயல்பாகவே மனித வாழ்வில் நடந்தேறி கொண்டிருப்பதன் காரணமாக நன்றி உணர்வானது செயலற்ற ஒரு நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இயல்பாக சுவாசிக்கின்றோம், இயல்பாக வாழ்கின்றோம், உணவுகள் கிடைக்கின்றது, வாழ்வதற்கான அனைத்து தேவைகளும் எல்லா நிலைகளிலும் கிடைக்கப் பெறுகின்றன, மானம் காக்கும் உடை கிடைக்கின்றது என எல்லா வகையான அத்தியாவசிய தேவைகளும் இயல்பாகவே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கிடைப்பதன் காரணமாக இந்த நன்றி உணர்வானது செயலற்ற ஒரு நிலையில் இன்றைய காலச்சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது. காரணம், நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். பெற்றெடுத்த தாய்க்கு நன்றி உள்ளவர்களாக வாழக்கூடிய, பெற்றெடுத்த உதவிகரம் நீட்டுகின்ற பெரியவர்களுக்கு நன்றிகரம் நீட்டுபவர்களாக செய்பவர்களாக நாம் வாழ்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். கற்றுத்தந்த ஆசிரியர்கள் பெரியவர்களுக்கு நன்றி நிறை உள்ளங்களோடு அவர்களை கண்ணோக்குகின்ற பக்குவம் நமக்கு இருக்கின்றதா என சிந்தித்து பார்ப்போம். உள்ளளவும் நினை என்று சொல்கின்ற வார்த்தையின் அடிப்படையில் நன்றி உள்ளவர்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைக்கக்கூடிய ஆற்றல் நம்மில் இருக்கின்றதா என சிந்தித்து பார்ப்போம். இத்தகைய சூழலில்தான் இன்றைய நாளில் நன்றியாய் நங்கூரமாய் என்ற ஒரு மைய சிந்தனையில் சிந்திக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். நன்றி உணர்வு என்பது எல்லா புண்ணியங்களிலும் முதன்மை. காரணம், ஒரு மனிதன் வாழ்வில் எத்தகைய புண்ணியங்களை கொண்டிருந்தாலும் இந்த நன்றி உணர்வானது அதை நிவர்த்தி செய்துவிடும் என்று எழுத்தாளர் பேச்சாளர் சிசரோ மிக அழகாக வெளிப்படுத்துகின்றார். நீ உன்னுடைய வாழ்வில் இருந்து தவறுகின்ற போது கூட உன்னால் அதிலிருந்து மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். ஆனால் நன்றி உணர்வு உன்னுடைய வாழ்விலிருந்து அகற்றப்படுகிறது, ஆனால் நீ அதிலிருந்து ஒருபோதும் மீள முடியாது என்பதைத்தான் அவர் மிக அழகாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற போது ஆபேல் கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்கும்
அவருக்கு நன்றி உணர்வு உள்ளவனாய் இருக்கின்றார். எனவே ஆண்டவர் மென்மேலும் அவருக்கு ஆசியை கொடுக்கின்றார். நோவா தொடக்க நூலில் நோவாவை பார்க்கின்ற போது அவருடைய குடும்பம் வெள்ளப்பெருக்கால் அழிவுறாமல் ஆண்டவர் காத்த பொழுது நோவா ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகின்றார். கடவுள் அவரை மிக அருமையாய் அருளால் நிறைக்கின்றார் என்பதை தொடக்க நூல் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இஸ்ரேல் மக்கள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்த அந்த தருணத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற ஒரு தருணம்தான் இன்றும் நாம் கொண்டாடுகின்ற அந்த பாஸ்கா விழா என்பதை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது. இவ்வாறு மனிதர்கள் விவிலியத்தில் கடவுள் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி சொல்கின்ற அதே வேளையில் அவர்கள் இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை தங்களுடைய வாழ்வியலால் எம்பித்து காட்டுகின்றார். எனவே நாம் நம்முடைய வாழ்வில் செய்ய வேண்டியது ஒருபோதும் நன்றி மறக்காது நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதுதான். திருவள்ளுவர் தன்னுடைய நன்றி உடைமை என்ற அதிகாரத்தில் மிக அழகான ஒரு குறளை வெளிப்படுத்துகின்றார். செய் நன்றி கொன்றாருக்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்றமர்க்கு என்று மிக அழகாக வெளிப்படுத்துகின்றார். இந்த உலகத்தில் எந்த பாவ நிலைகளை மனிதன் செய்தாலும் அதிலிருந்து அவனுக்கு விடுதலை உண்டு. ஆனால் நன்றி மறக்கின்ற நிலையில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் அதிலிருந்து மீள முடியாது என்பதைத்தான் வள்ளுவர் மிக அழகாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். காரணம், எல்லா பாவங்களுக்கும் முதன்மையானதும் தலை சிறந்தாக இருப்பது நன்றி மறப்பது என்பதை வள்ளுவர் தன்னுடைய அதிகாரத்தில் மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், எதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், எல்லா சூழலுக்கும் நாம் எப்படி கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ முடியும் என்று பார்க்கின்ற போது இன்றைய முதல் வாசகம் அருமையான ஒரு வார்த்தையை வாழ்வியலை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எசாயா இறைவாக்கினர் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை அந்த இறை வார்த்தையில் அசீரிய படையெடுப்பில் அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளின் பேரன்பையும் அவருடைய இரக்க பெருக்கத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நினைத்து எவ்வாறு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த நன்றி தான் அவர்களில் நம்பிக்கையாக வெளிப்படுத்தப்படுகின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் நன்றியை வெளிப்படுத்துகின்ற போது நம்பிக்கையானது வேரூன்றப்படுகிறது, நம்பிக்கையானது நங்கூரமிடப்படுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக பார்க்கப்படுகின்றது. இதைத்தான் 2 அரசர்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற போது எவ்வாறு நாமான் இறைவாக்கினர் எலிசா வழியாக ஆண்டவரின் அருளை பெற்று கொண்டவராய் தன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எவ்வாறு நன்றி உள்ளவராய் இருந்தார் என்பதை அந்த புத்தகம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நம்முடைய புனித லூசியா தன்னுடைய வாழ்வில் எவ்வாறு அவர் கொண்டிருந்த அந்த நன்றி உணர்வு நம்பிக்கையாய் நம்பிக்கையின் வடிவில் நங்கூரமாய் விளங்கியது என்று பார்க்கின்ற போது வெறுமனே 29 ஆண்டுகளே இந்த உலகில் அவர் வாழ்ந்தார். கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும், கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்று ரோமை அரசு அவருக்கு வெளிப்படுத்திய அந்த தருணத்தில் அவர் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. ஆழமாக இறுக பற்றி கொண்டார். மத்தேயு நற்செய்தியாளர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் இறைவார்த்தையில் வெளிப்படுத்துகின்ற வார்த்தை, இறுதி வரை யார் மன உறுதியோடு இருப்பார்களோ அவர்களே மீட்கப் பெறுவார்கள். தன்னுடைய வாழ்வில் மன உறுதியோடு இருந்தவர்தான் நம்முடைய புனித லூசியா. இந்த மன உறுதிக்கு அவருக்கு காரணமாய் அமைந்தது இந்த நன்றி உணர்வுதான் என்பதை அவருடைய வாழ்வு வரலாறு மிக தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவேதான் தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் உச்சரித்து கொண்டிருந்த வார்த்தை மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தை, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று. இந்த நன்றி உணர்வுதான் தூய்மையான உள்ளத்தை நம்முடைய புனிதையினுடைய வாழ்வில் மேலோங்க செய்தது.
எனவேதான் வாழ்வில் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளை காண்பவராக, கடவுளில் நம்பிக்கை கொண்டவராக, கடவுளில் தன்னுடைய வாழ்வையை வேரூன்ற செய்பவராக நம்முடைய புனிதை வாழ்ந்தார் என்றால் அவருடைய வாழ்வில் அவர் கொண்டிருந்த அந்த நன்றி உணர்வுதான் என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே நாம் நம்முடைய வாழ்வில் எவ்வாறு நன்றி நிறை உள்ளத்தோடு வாழ வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது கிடைக்கக்கூடிய தருணங்கள், கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், செய்யக்கூடிய காரியங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் வாழ்வில் நிறைவேறும் பட்சத்தில் நாம் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாழ்வில் துன்பமோ துயரமோ, வாழ்வில் இடர்களோ நோய்களோ, எல்லா சூழலிலும் நாம் ஒவ்வொருவரும் நன்றி கூறுபவர்களாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் இறை வார்த்தை 10ஆம் இறை வார்த்தையில் மிக அழகாக நமக்கு குறிப்பிடுகின்றார். வலுவில்மையிலும் நான் வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன் என்றால் நான் ஆண்டவரில் அகமகிழ்கிறேன் என்கிறார். காரணம், அவர் எல்லா சூழலிலும் நன்றி செலுத்துபவராகவே இருக்கின்றார். இதைத்தான் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் இறை வார்த்தையில் குறிப்பிடுகின்றார். எல்லா சூழலிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று. காரணம், இந்த நன்றிதான் நம்பிக்கையில் வெளிப்பாடு. நம்பிக்கையில் நாம் வாழ்கின்ற போதுதான் இறைவனில் நங்கூரப்பட்டப்படுவோம் என்பதுதான் இன்றைய நாள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்ற, உணர்த்துகின்ற செய்தியாக அமைகின்றது. எனவே நாம் வாழ்வில் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளுக்கு நன்றி செலுத்துபவர்களாக மாற இந்நாள் நம்மை அழைக்கின்றது. இறைவன் 2 இடங்களில் இருக்கின்றார் என்று கால்வின் என்பவர் மிக குறிப்பிடுகின்றார். ஒன்று, இறைவன் விண்ணகத்தில் இருக்கின்றார். இரண்டாவதாக, நன்றி நிறை உள்ளங்களில் இறைவன் குடிகொள்கின்றார், இருக்கின்றார் என்கின்றார். நாம் நன்றி நிறை உள்ளத்தோடு நன்றியால் நம்முடைய மனங்களை நிறைக்கின்ற போது இறைவனும் நம்மில் இருக்கின்றார் என்பது புலப்படும். எனவே இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இறைமையில் நாம் ஒவ்வொருவரும் ஒன்றிக்கின்ற போது, இயற்கையோடு நாம் இரண்டர கலக்கின்ற போது, மனித தன்மையோடு மனித பண்புகளால் நம்மை அலங்கரிக்கின்ற போது வாழ்வு முழுமை பெறுகின்றது. எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வு முழுமை பெறுகின்றதோ அங்கு நன்றி உணர்வானது ஒவ்வொரு நொடி பொழுதும் வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த நன்றி உணர்வில்தான் வாழ்வின் அர்த்தம் வெளிப்படுகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாய், நம்முடைய புனிதை எவ்வாறு நம்பிக்கையில் நன்றி உள்ளவராய் வேரூன்றப்பட்டாரோ நாமும் அவரை பின்பற்றியவர்களாக வாழ்வில் எல்லா நிலைகளிலும் நன்றி உள்ளவர்களாக அந்த நன்றியை நாம் வாழ்கின்ற தளங்களில் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெளிப்படுத்துபவர்களாக வாழ்கின்ற வரம் வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து வேண்டுவோம்.